நீங்கள் உலகத்தோட எந்த இடத்துலேருந்து நீங்கள் மைக்ரோக்ரெயின்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலும் இதுக்கப்புறம் ஈஸியாக சாப்பிட முடியும். வணக்கம், நான் சாமு மைக்ரோக்ரெயின்ஸ்லேருந்து சாமு பேசுகிறேன். 1 கிலோ ஃப்ரெஷ் க்ரீன்ஸ் வந்து நம்ம காய வச்சோன்னா 100 கிராம் வந்து ட்ரை மைக்ரோக்ரெயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் வந்து நாங்கள் பவுடராக ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து பவுடர் செய்கிறதுக்கான ஸ்பெஷாலிட்டி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. சாமு மைக்ரோக்ரெயின்ஸில் வந்து நம்ம ட்ரை க்ரீன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காகவே விஜயமங்கலமில் வந்து நம்ம ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸிலேருந்து வர க்ரீன்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி ஹைஜீனிக்கான முறையில் வந்து நம்ம பவுடராக இது பண்ணுறோம். இது வந்து வேல்யூ குறையாத வந்து நம்ம ஷேடோ ட்ரை வந்து பண்ணுறோம். அதனால இதில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். சன்ஃப்ளவர் மைக்ரோக்ரீன்ஸோட பவுடர், க்ரீன் கிராம் மைக்ரோக்ரீன்ஸோட பவுடர், இந்த மாதிரி ஹார்ஸ் கிராம், பிளாக் கிராம், க்ரீன் கிராம், ரெட் அமரந்தஸ், ஓமமோட மைக்ரோக்ரீன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பவுடராக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ யாரெல்லாம் இந்த பவுடர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கிறீங்கன்னா உங்களால் வந்து ரெகுலராக வந்து இந்த பவுடர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ளட்டில் சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ பிபி பேஷண்ட் எடுத்துக்கலாம், ஹார்ட் ஹெல்த்துக்காக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜிம்மில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் அது மாதிரிலாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் வந்து இந்த மைக்ரோக்ரீன்ஸ் பவுடரும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து மைக்ரோக்ரீன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 100 கிராம் பவுடரில் வந்து 48% வந்து ப்ரோட்டீன் இருக்குது. கேன்சர் பேஷண்ட் எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். மைக்ரோக்ரீன்ஸ்னாவே நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வீட் கிராஸில் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது. வீட் கிராஸ், அதுக்கப்புறம் மஸ்டர்டோட மைக்ரோக்ரீன்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம சன்ஃப்ளவர் மைக்ரோக்ரீன்ஸ், க்ரீன் கிராம் மைக்ரோக்ரீன்ஸ், பிளாக் கிராம் மைக்ரோக்ரீன்ஸ். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கொள்ளோட மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர் இருக்குது. அந்த வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கொள்ளு மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு ஹீட் ஆகிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம மைக்ரோக்ரீன்ஸோட பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ யாரெல்லாம் நம்மள்ட்ட மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க, சித்தா டாக்டர்ஸும் வாங்குறாங்க கேப்சூல் மாதிரி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரிலாம் இப்போ தான் மைக்ரோக்ரீன்ஸில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தெரபிஸ்ட்டுங்க வந்து இப்போ நமக்கு பேக் மாதிரி தைராய்டு பேக் அது மாதிரிலாம் நமக்கு போடுறதுக்காக மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அது மாதிரினா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மைக்ரோக்ரீன்ஸ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு பவுடராக கொடுப்போம். இப்போ நம்ம பவுடராக வந்து வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம வந்து மைக்ரோக்ரீன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபேஸ் பேக்கு, ஹேர் சீரம்லாம் இதில் வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து நம்ம ஃபேஸ்க்கான சீரம், ஹேர் சீரம் இதெல்லாம் பண்ணலாம், சோப் பண்ணலாம், ஷாம்பு, இதெல்லாமே நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் பவுடரை வந்து யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் மிக்ஸு அதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம மைக்ரோக்ரீன்ஸோட மிக்ஸையும் வந்து சேர்த்து நம்ம அதில் கொடுக்க முடியும். சூப் பவுடர், அடை மிக்ஸ், தோசை மிக்ஸ் அது மாதிரிலாம் நான் ரெடி பண்ணி மைக்ரோக்ரீன்ஸ் பவுடரை வந்து அதில் ஆட் பண்ண முடியும். இப்போ குழந்தைங்க வந்து மைக்ரோக்ரீன்ஸே வந்து சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் மைக்ரோக்ரீன்ஸே பெரும்பாலும் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. அப்படி ஃப்ரெஷ் மைக்ரோக்ரீன்ஸ் கிடைக்காதவங்க வந்து ட்ரை மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர் வாங்கி இப்போ தோசை சாப்பிட்றாங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியில் கூட வந்து கலந்து மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர் வந்து குடிக்க முடியும். ரசம், சாம்பார் இதில் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இட்லி பொடி இது மாதிரிலாம் வந்து நீங்கள் மைக்ரோக்ரீன்ஸை வந்து கலந்து நம்ம டெய்லி ரெகுலர் ஃபுட்டில் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ண முடியும். ஸ்மூத்தி மிக்ஸ்லலாம் வந்து மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்து ஒரு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மைக்ரோக்ரீன்ஸ் பவுடரை வந்து ஜூஸில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஈஸி டு ஈட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சேலட்லாம் செய்கிறோன்னா அதுலேயும் மைக்ரோக்ரீன்ஸ் பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியும். நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டில் வேணாலுமே ஈஸியாக வந்து இதை ஆட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஃபுட் கலர்ஸ் ஒரு க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கலருக்காகவும் சப்பாத்திலாம் செய்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மைக்ரோக்ரீன்ஸ் பவுடரை வந்து ஆட் பண்ணி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். க்ரீன் கலரில் இருக்கும். ரெட் அமரந்தஸோட மைக்ரோக்ரீன்ஸ் வந்து ரெட் கலரில் வந்து இருக்கும். ஏதாவது ஃபுட் கலரும் உங்களுக்கு வேணும், ஃபுட் கூட வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கலர் வேணும் அப்படின்னா நம்ம இந்த பவுடரை வந்து ஆட் பண்ண முடியும். அரோமாக்காகவும் இந்த பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். சியா சீடோட மைக்ரோக்ரீன்ஸ் பவுடர்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். சாண்ட்விச்சில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஈஸியாக நம்மளால் சாப்பிட முடியும். ஃப்ரெஷ் மைக்ரோக்ரீன்ஸ் வந்து மார்க்கெட்டில் 1 kg வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1000லேருந்து நம்ம ட்ரை பண்ணுறப்ப வந்து 1 kg வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா 100 கிராம் மைக்ரோக்ரீன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால நமக்கு இது ட்ரைக்கான மைக்ரோக்ரீன்ஸே வந்து 10,000 கிட்ட ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இந்த மைக்ரோக்ரீன்ஸை வந்து
இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு எல்லாரையும் நம்ம சாப்பிட வைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இந்த வருஷத்தோட நோக்கமே. அதனால் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 kg வந்து இந்த ஜனவரி ஃபுல்லாகவே வந்து 5000க்கு வந்து கொடுக்குறோம். நீங்கள் 100 கிராம் அப்படி நீங்கள் மினிமம் வந்து ஆர்டர் பண்ணலாம். 500க்கு வந்து 100 கிராம் வந்து கொடுக்குறோம். நான் என்னோடய குழந்தைக்காக வந்து நான் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம வந்து நம்மளுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றலை அப்படின்னாலுமே நம்ம குழந்தைக்காக வந்து நம்ம மாற ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் நானுமே மைக்ரோ கிரீன்ஸ்க்கு வந்து மாறினேன். நம்ம குழந்தைங்க வந்து வெளியில் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வெளியில் சாப்பிட்றத வந்து நம்மளால் ஃபுல்லாக வந்து தவிர்க்க முடியாது. அதனால் வந்து ஒரு இம்யூனிட்டி என்ஹான்ஸ்டு பண்ணுற மாதிரி நம்ம ஃபுட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ என்னோடய குழந்தைக்காக தான் நான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் மைக்ரோ கிரீன்ஸாக வந்து கொடுக்கறதுக்கு பாருங்கள். அப்படி கொடுக்க முடியாதவங்க வந்து மைக்ரோ கிரீன்ஸ் பவுடரை வந்து வாங்கி எல்லா ஃபுட்லேயுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ தோசையில் ஆட் பண்ணலாம், இட்லியில் ஆட் பண்ணலாம், இப்போ இட்லி பொடி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நட்ஸ்லேயே ஒரு ஸ்மூத்தி அது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா மைக்ரோ கிரீன்ஸ் பவுடரும் வந்து ஆட் பண்ணலாம். இது ரொம்ப கசப்பாக இருக்குமோ அது மாதிரிலாம் வந்து நினைக்க வேணாம். நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மைல்டான கசப்பு லைட்டாக தான் இருக்கும். அது வந்து நம்ம வேறு ஏதாவது ஃபுட் கூட வந்து ஆட் பண்ணுறப்ப அந்த கசப்புமே சுத்தமாக தெரியாது. இப்போ வெந்தயம் மைக்ரோ கிரீன்ஸ் பவுடர்லாம் வந்து சுகர் பேஷண்ட் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீட் கிராஸோட மைக்ரோ கிரீன்ஸும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொள்ளு மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கலாம், பாசிப்பருப்போட மைக்ரோ கிரீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வெயிட் கெயினுக்கு வந்து எள்ளு மைக்ரோ கிரீன்ஸ், உளுந்து மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உளுந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கால்சியமுக்கு வந்து சன்ஃப்ளவரோட மைக்ரோ கிரீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம சாப்பிடுவோம். ஆனால் நிறைய வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆக ஆரம்பிக்கும். ஹேர் ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது. சேலடில் வந்து இதை டாப்பிங்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சேலட் மிக்ஸ் கூடயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியும் வந்து இந்த பவுடர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இது மைக்ரோ கிரீன்ஸ் பவுடர் வச்சு நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைக்ரோ கிரீன்ஸோட பாத் சோப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மைக்ரோ கிரீன்ஸோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் அப்படியே தண்ணியில், பன்னீரில், பாலில் அது மாதிரிலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் பேக்காக நீங்கள் வந்து போடலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பவுடர்ஸாக வந்து கொடுக்குறோம். அப்புறம் இது இல்லாமல் வந்து அடை மிக்ஸ், தோசை மிக்ஸ் அது மாதிரியும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வேல்யூவேட்டடாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பவுடர் வந்து வாங்கி உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இனோவேஷனான ஒரு பொருள் வந்து செய்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைக்ரோ கிரீன்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸில் வந்து நீங்கள் வேல்யூவேட்டட் வந்து நீங்கள் எல்லாமே செய்யலாம். இதுக்கான ஐடியாஸ் வந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் சாமு மைக்ரோ கிரீன்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சாமு மைக்ரோ கிரீன்ஸோட முக்கிய நோக்கமே மைக்ரோ கிரீன்ஸை வந்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், அதுவும் பெண்கள் மூலியமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். அதனால் வந்து பெண் தொழில் முனைவர்களுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து எங்கேயும் போக முடியாது, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பவுடர் கூட வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் வேல்யூடட் ப்ராடக்ட்டும் வந்து செஞ்சு சேல் பண்ணலாம். இல்லை எங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து நீங்கள் வாங்கியுமே சேல் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பெண் தொழில் முனைவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரணுன்ற நோக்கத்தோடு மட்டும் நம்ம நிறுத்தாமல் அதுக்கான செயல்பாட்டிலையும் நம்ம இறங்கியிருக்கோம். இதுதான் வந்து எங்களோட ஃப்ரான்ச்சைஸி. இப்போ எங்கள் 90% எங்களோட ஃப்ரான்ச்சைஸி எல்லாருமே விமன்ஸ் தான் வந்து இருக்காங்க. இப்போ சக்ஸஸாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம 30 ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். சென்னையில் வந்து மினி ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு 15 ஃப்ரான்ச்சைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 90% பேர் வந்து பெண்கள் தான் இருக்காங்க. இப்போ இந்த வேல்யூவேட்டடுக்கும் வந்து நாங்கள் பெண்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லை, நம்ம வந்து தனியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சாமு மைக்ரோ கிரீன்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பிஸ்னஸான வாய்ப்பை வந்து நான் ஏற்படுத்தி தரேன்.